ஹலோ வணக்கங்கம்மா. வணக்கம். இன்றைக்கி விஜயகாந்தோடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் இன்னைக்கு காலையில் நினச்சா எல்லாருக்கும் கேலண்டர் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கரெக்டாக இஷ்யூ பண்ணுறாங்க. அவர் செஞ்ச ஒரு நன்மைகள் பற்றி ஏதாச்சும் நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுடைய கருத்து என்ன? நன்மைகள்னா எல்லா மக்களுக்குமே எல்லாமே ஏழை மக்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கூலி தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த கார்பெண்ட் இந்த இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதான் இவர் ஆட்சிக்கு வராமல் இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆட்சிக்கு வந்தால் நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். என்ன சொல்கிறீங்க? தர்மவான் தானே இவர். ஆமாம், இப்போ சாப்பாடு இப்போ இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அது ஒரு நல்ல இல்லாதவங்களுக்கு. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஏம்மா நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள். விஜயகாந்த் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க? லேண்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் லேண்டு கொடுத்துருக்காராமே, அவர் சொந்த இடத்தையே. இப்போ அரசியலுக்கு வராதையே இவ்வளோ பண்ணியிருக்காருன்னா வந்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், பேட்டி கொடுங்க. சொல்லுங்கம்மா, தெரிஞ்சே சொல்லுங்கள். நீ சொல்லுப்பா. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. ரொம்ப பிடிக்கும், நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. சரிங்கம்மா. நீங்கம்மா? எல்லாத்துக்குமே நல்லா செஞ்சுருக்கிறாருண்ணா. சரிங்க. எல்லாத்துக்குமே நல்லா சாப்பாடு போட்டுருக்கிறாரு. சரிங்க. அது இல்லாமல் லேண்ட்லாம் கொடுத்துருக்காரா சொன்னாங்க. இப்போ இந்த கேலண்டர் தராங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம மாட்டும் போது அதை அவர் கேலண்டர் பார்க்கும்போது நம்மளும் ஏதாவது தர்மம் பண்ணணும், நல்லது செய்யணும்னு எண்ணம் வருமா இல்லையா? கண்டிப்பாக வரும். இதுதானே பெரிய விஷயம். அரசியலில் ஜெயிச்சு வரதோட இதுதானே பெரிய விஷயம். அரசியலை ஜெயிச்சுட்டார் இவர். கண்டிப்பாக நடக்கணும். ஆட்சிக்கு வராமையே அரசியலை ஜெயிச்சிட்டாரு. ஆமாண்ணா. நன்றிங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள் விஜயகாந்த் ஐயா பற்றி. அவர் உண்மையை சொன்னால் தெய்வம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் கருத்து கேப்டன் தான். சரிங்க. அப்புறம் யாரும் வரவும் முடியாது. சரிங்க. எவ்வளோ தர்மங்கள் பண்ணியிருக்காரு. சரிங்க. கூட பயணிச்சிருக்கோம். சரிங்க. அதனால் எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் இப்போ நியூ இயர்க்கு அதுதான் தெய்வத்தை கும்பிடலான்னு வந்தோம். சரிங்க. நான் கூட கோவில் போல நேரம் இங்கே தான் வந்திருக்கேன். அம்மா நீ சொல்லுமா, விஜயகாந்த் அங்கிள் எப்படி பிடிக்கும் உனக்கு? ரொம்ப பிடிக்குமா? எங்கள் வீட்டில் படம் வச்சு வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு இவங்க தான் பூ வைப்பாங்க கேப்டனுக்கு வீட்டில். அப்போ இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா அத்தனை பேர் நல்லவராகிறாங்க. ஒவ்வொருத்தரும் நல்லவராக மாறுறாங்க. இப்போ எல்லாரையும் ஒரு ஆன்மா வந்து எல்லாரையுமே நல்லவராக மாற்றுது. இன்னும் வந்து வெள்ளிக்கிழமை சரிங்க அமாவாசைன்னா சரிங்க 2 படம் இருக்குது. 2 படத்தையும் வச்சு இவங்க தான் சாமி கும்பிட்றாங்க. சரிங்க. நன்றி. கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றி ஐயா. விஜயகாந்த் பற்றி சொல்லுங்கள். விஜயகாந்த் அவர் ரசிகர் மன்றங்க ஐயா. சரிங்க. ரொம்ப அனுபவம் பத்தாதுங்க ஐயா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. இத்தனை பேருக்கு நன்றி. இங்கே பாருங்க, மக்கள் கூட்டத்தை பாருங்க, என்ன கூட்டம் பாருங்க. கோவில்களில் கூட அவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க, அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. அப்போது பார்த்துக்கங்க, அதாவது தர்மவான், அதாவது இறைவனுக்கு அடுத்தபடியாக அவர் போயிட்டாருங்க. அரசியலுக்கு வந்து நல்லது செஞ்சால் கூட சில பேர் குற்றம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சொந்த பணத்தை வச்சு இவ்வளோ பண்ணிவிட்டு இந்த அளவு கூட்டம் அங்கே நிற்கிது கியூ. அத்தனை பேருக்கு உணவு, ஒவ்வொருத்தருக்கும் கேலண்டர் தராங்க. ரொம்ப நன்றி. வாழ்க விஜயகாந்த் புகழ் தொடரட்டும். அவர் மகன்கள் மூலியமாக மக்களுக்கு தொண்டு. நன்றி. வேலு 51 சேனல்.